guys, welcome back to my channel, My Hobby House. In this video, we will useful appliance dishwasher. This is Faber brand 14 place setting dishwasher. The model name and product link in the description. Check it. So in the dishwasher, I 1.5 years use it. This is problem. So we will dishwasher first, dishwasher installation main inlet and outlet ready panano. Outlet நம்ம kitchen sink outlet கூட connect பண்ணிக்கலாம். நாங்க modular kitchen பண்ணும்போதே dishwasher fit ஆகுற மாதிரி separate space விட்டு பண்ண சொல்லிருந்தோம். kitchen counter height அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணனும். எங்க kitchen counter கொஞ்சம் height தான். So இன்னும் கூட short பண்ணிக்கலாம் because இந்த top portion removable. So அதை remove பண்ணிட்டு நம்ம dishwasher fit பண்ணிக்கலாம். நம்ம dishwasher யூஸ் பண்றதுக்கு மெயினா 3 things வேணும். salt, rinse aid and detergent. இனிஷியலா நான் finish brand ஓட ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது கொஞ்சம் காஸ்ட்லி. சோ அதோட சீப் ஆல்டர்னேட்டிவ் பாத்தீங்கன்னா BB Home, Big Basket ஓடது and Fortune brand. சோ இந்த ப்ராடக்ட்ஸ் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரிசல்ட்ஸ் நல்லாவே இருக்கு. salt dishwasher ஓட பேஸ் கம்பார்ட்மெண்ட்ல fill பண்ணனும். salt compartment நம்ம ஃபுல்லா fill பண்ணிட்டோம்னா 2 months கூடவே வரும். அது நம்ம யூஸ் பண்றத பொறுத்து தான் இருக்கு. இப்போ salt எப்படி refill பண்றதுன்னு பார்க்கலாம். salt empty ஆனா salt indicator red கலர்ல blink ஆகும். நம்ம உடனே salt refill பண்ணனும். dishwasher கூடயே இந்த funnel வரும். அதை யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா fill பண்ணிடலாம். full 1 kg saltையும் அப்படியே நம்ம அந்த கம்பார்ட்மெண்ட்ல போடலாம். கொஞ்சம் வாட்டர் வெளியில வரும். அந்த பேஸ் கம்பார்ட்மெண்ட் வாட்டரோட தான் சேர்த்து fill ஆயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா fill பண்ணா ஃபுல்லா fill பண்ணிடலாம். rinse aid empty ஆனாலும் நமக்கு rinse aid indicator ரெட்டா blink ஆகும். அப்படி இல்லனாலும் நம்ம எப்ப வேணாலும் rinse aid level செக் பண்ணிக்கலாம். சோ இந்த black dot தான் அதோட level indicate பண்றது. சோ இப்போ இதுல ஆல்ரெடி half இருக்கு. சோ நம்ம இந்த கம்பார்ட்மெண்ட் ஓபன் பண்ணி இதுல fill பண்ணிக்கலாம். rinse aid எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம dishes நல்லா spots ஃப்ரீயா faster dry ஆறதுக்கு ஹெல்ப் பண்ணும். Also நம்மளுடைய stainless steel glass dishes எல்லா dishes-மே நல்ல ஷைனிங்கா இருக்கும். rinse aid compartmentல இருக்கிற dial பாத்தீங்கன்னா அது manufacturing setting 3 ல செட் ஆயிருக்கும். நான் 2 ல செட் பண்ணிருக்கேன். எனக்கு அதுவே more than enough. நல்லாவே ரிசல்ட்ஸ் இருக்கு. rinse aid monthly once fill பண்ற மாதிரி தான் இருக்கும். next நம்ம detergent நம்ம எப்பலாம் யூஸ் பண்றோமோ அப்போ fill பண்ணா போதும். இந்த மூணு செப்பரேட்டா யூஸ் பண்ண வேண்டாம்னா நமக்கு dishwasher tablets இருக்கு. அது just ஒரு single tablet போட்டாலே போதும். நான் ஃபைனலா அத tablet யூஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் காமிக்கிறேன். சோ நம்ம dishwasher யூஸ் பண்ண போறோம்னா the most important thing நம்ம பார்க்க வேண்டியது salt setting தான். நம்ம வாட்டரோட hardness level பேஸ் பண்ணி செட் பண்ணனும். hardness level waterல hardness level ஜாஸ்தியா இருந்து salt setting கரெக்ட்டா இல்லனா dishwasher ஒழுங்கா dishes clean பண்ணாது. dishes எல்லாத்துலயும் white spots வரும். clean-ஆவே இருக்காது. சோ அதுதான் most important. இந்த dishwasher-ஓட default manufacturing setting பாத்தீங்கன்னா H3 தான். சோ இந்த செட்டிங்க்கு எவ்வளவு salt எவ்வளவு grams of salt யூஸ் பண்ணனும்னு மேனுவல்ல கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சோ எங்க ஏரியால பாத்தீங்கன்னா salt content கொஞ்சம் ஜாஸ்தி தான். சோ நான் எப்பவுமே H4 செட்டிங்ல தான் யூஸ் பண்ணுவேன். சோ எனக்கு பெர்ஃபெக்ட்டா வாஷ் பண்ணும். எது எந்த ஒயிட் ஸ்பாட்ஸ்மே இருக்காது டிஷஸ்ல க்ளீனா இருக்கும். சோ நம்ம எப்படி செட்டிங் சேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். பவர் ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பட்டனை ஒரு 5 செகண்ட்ஸ் நம்ம கண்டினியூஸா பிரஸ் பண்ணோம்னா அந்த வாட்டர் சாஃப்ட்னரோட செட்டிங் ஓபன் ஆகும். சோ அதுல நம்ம அகைன் ஸ்டார்ட் பட்டன் பிரஸ் பண்ணோம்னா நெக்ஸ்ட் செட்டிங் வரும். லைக் H1, H2, H3 up to H6 வரைக்கும் இருக்கு. அதுல நம்ம H4 செட் பண்ணிக்கலாம். சோ நம்ம இப்போ dishwasher பத்தி பேசிக்கா பார்த்தாச்சு. இப்போ இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா நம்ம dishwasherல என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கணும். So main aluminum pots and pans big no
அலுமினியம் குக்கர் அந்த மாதிரி அலுமினியம் ஐட்டம்ஸ் எதுவுமே போடக்கூடாது. அலுமினியம் ஐட்டம்ஸ் போட்டால் எல்லாமே பிளாக்காக மாறிடும். நம்ம நிறைய அலுமினியம் குக்கர்ஸ் யூஸ் பண்ணுவோம், பட் அதெல்லாம் வந்து டிஷ்வாஷரில் போடக்கூடாது. இன்ஸ்டெட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர்ஸ் போடலாம். அதுவுமே குக்கரோட லிட்டு வந்து யூஸ்வலாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. நம்மளுக்கு டிஷ்வாஷர் எப்போவுமே ஹை டெம்பரேச்சர் வாட்டரில் தான் வாஷ் பண்ணும். ஸோ அந்த ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை வாட்டர் ப்ரெஷர் வந்து குக்கர் லிட்டில் இருக்கிற சேஃப்டி வால்வ் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயர்ன், நான்ஸ்டிக் பேன்ஸ், தோசா பேன் அதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. நான்ஸ்டிக் கோட்டிங் வந்து கிராஜுவலாக போக ஆரம்பிச்சிரும். நெக்ஸ்ட் வுட் ஐட்டம்ஸ் எதுவுமே போடக்கூடாது. ஈஸியாக கிராக் ஆக சான்சஸ் இருக்குது. சம் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் லைக் டிஸ்போசபிள் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் அதெல்லாம் வந்து ஹை ஹீட்டுக்கு மெல்ட் ஆகிடும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். ஸோ டிஷ்வாஷர் சேஃப் பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அயனைஸ்டு கடாய் வந்து போடக்கூடாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் கடாய் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நான் டிஷ்வாஷரில் போட்டு அந்த கோட்டிங் எல்லாமே போயிடுச்சு. ஸோ இதை தவிர்த்து மித்த எல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமும் போடலாம். நம்ம இப்போ டிஷ்வாஷர் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லா டிஷ்ஷஸுமே கொஞ்சம் நேரம் சோக் ஆக விட்டுறணும். நல்லா சோக் ஆனதும் ஜஸ்ட் அதை வந்து ரின்ஸ் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ண வேண்டியதான். ரொம்ப ட்ரையான ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து ஒட்டிகிட்டு இருந்தால் கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிட்டு தான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் மெயினாக வந்து மில்க் பாத்திரம் அடியில் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கும், அதெல்லாம் ஸ்க்ரப் பண்ணிட்டு தான் போடணும். ஸோ டாப் ரேக் பார்த்தீங்கன்னா ஸ்பூன்ஸ் அண்ட் ஸ்பேச்சுலாஸ்க்கு. ஸோ நம்ம ஸ்பூன்ஸ் எல்லாமே இப்படி சைட் பை சைடாக அரேஞ்ச் பண்ணணும். பட் நம்மளுக்கு அவ்வளோ பேஷன்ஸ் இல்லை, நான் சும்மா ரேண்டமாக தான் அரேஞ்ச் பண்ணுவேன். பட் எல்லாமே வந்து அப்சைட் டவுனாக இருக்கணும், பிகாஸ் இல்லைனா வாட்டர் வந்து சேரும். ஸோ எல்லாமே நம்ம வந்து அப்சைட் டவுனாக தான் அரேஞ்ச் பண்ணணும். மிடில் ரேக் வந்து ஸ்மால் டிஷ்ஷஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு லைக் பவுல்ஸ், கிளாஸஸ், கப்ஸ் அண்ட் பாக்ஸஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாட்டம் ரேக்கில் நம்ம பிக் பாத்திரம் எல்லாமே போட்டுக்கலாம். மில்க் பாத்திரம் அண்ட் பிளேட்ஸ் எல்லாமே பாட்டம் ரேக்கில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபைனலாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வாட்டி இந்த ஸ்ப்ரேயர் வந்து ஸ்ட்ரக் ஆகாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அந்த ஸ்ப்ரேயர் வந்து நம்ம ஒழுங்காக சுற்றலைன்னா வாட்டர் வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரே ஆகாது. ஸோ டிஷ்வாஷர் வந்து ஒழுங்காக வாஷ் பண்ணாது. டிஷ்வாஷரோட பாட்டமில் ஒரு ஃபில்டர் இருக்குது. அந்த ஃபில்டர் வந்து ரிமூவபிள் தான். ஸோ நம்ம அப்பப்போ அதை ரிமூவ் பண்ணி ஒரு ப்ரஷ் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ டிஷ்வாஷர் லோட் பண்ணியாச்சு. இப்போ டிட்டர்ஜென்ட் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் டிட்டர்ஜென்ட் கம்பார்ட்மெண்ட். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகும். நான் டிட்டர்ஜென்ட் ஃபில் பண்ணாமல் டேப்லெட் போட்டு காமிக்கிறேன். இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாஷ் சைக்கிள்ஸ். ஆட்டோனா 2.5 hours ரன் ஆகும். இன்டென்சிவ்னா 2 hours 55 minutes ரன் ஆகும். நார்மல்னா 3 hours ரன் ஆகும். ஈக்கோனா வாட்டர் சேவ் ஆகும், பட் 3 hours 15 minutes ரன் ஆகும். நான் யூஸ்வலாக 90 minutes வாஷ் சைக்கிள் தான் யூஸ் பண்ணுவேன். 1.5 hours வரைக்கும் ரன் ஆகும். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து ப்ரீ வாஷ் இருக்குது. எக்ஸப்ட் 90 minutes சைக்கிளுக்கு மட்டும் ப்ரீ வாஷ் கிடையாது. ட்ரையிங் வந்து எல்லா வாஷ் சைக்கிளுக்குமே இருக்குது எக்ஸப்ட் ரேப்பிட். இப்போ டிஷ்வாஷர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் ஃபினிஷ் ஆனதும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். டிஷ்வாஷர் எண்ட் ஆனதும் உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது. ஃபியூ மினிட்ஸ் கழித்து தான் ஓப்பன் பண்ணணும்.
பிகாஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் செம்ம ஹாட்டாக இருக்குது, டச் பண்ணவே முடியல. ஸோ இப்போ டிஷ்ஷஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். எல்லாமே நல்லா ஷைனிங்காக க்ளீனாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபில் ஆகிருக்கு, மிக்ஸி ஜாரில் மட்டும் வாட்டர் ஃபில் ஆகிருக்கு. பட் அது ஒன்றும் பண்ண முடியாது, இட்ஸ் ஓகே. இது இன்னொரு செட் ஆஃப் டிஷ்ஷஸ் எப்படி வாஷ் பண்ணியிருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிஷ்வாஷர் வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிராண்ட்ஸ் செக் பண்ணுங்கள், ஆன்லைனில் ப்ரைஸ் ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய டீல்ஸ் வரும், அந்த டைமில் வாங்கிக்கலாம். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். See you in the next video. Until then, bye. Thanks for watching.